ஹே ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் கிரிட் மெத்தட் எப்படி போடுறது அண்ட் அதை யூஸ் பண்ணி எப்படி ட்ராயிங் அவுட்லைன் பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு பர்ஃபெக்டான ட்ராயிங் வரைகிறதுக்கு ஒரு சில மெட்டீரியல்ஸ் தேவை. அது என்னென்ன மெட்டீரியல்ஸ் அப்படின்றத பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு மெட்டீரியல் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிராஃபைட் பென்சில்ஸ். கிராஃபைட் பென்சில்ஸில் நான் 5Hலேருந்து 12B வரைக்கும் யூஸ் பண்ணுறேன். அடுத்தது பிளெண்டிங் ஸ்டம்ப்ஸு, இதுக்கு அடுத்து சார்கோல் பென்சில்ஸு, சாஃப்ட்டு, மீடியம் அண்ட் ஹார்டு இருக்குது. அடுத்து எரேசர், ஷார்ப்னர், நீடபிள் எரேசர்ஸ். அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு 30 சென்டிமீட்டர் ஸ்கேலு, ஒரு மெக்கானிக்கல் பென்சில். அடுத்த மெட்டீரியல் பட்ஸு, இதுவுமே பிளெண்டிங் பண்ணுறதுக்கு தான். அடுத்தது எமரால்டு ஷீட்டு, இந்த சால்ட் பேப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஷீட்டு. அடுத்து ப்ரஷஸ், இதுவுமே பிளெண்டிங் பண்ணுறதுக்காக தான். ஓகே, இப்போ அடுத்து கிரிட் மெத்தட் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்றத பார்த்துடலாம். இப்போ இந்த மொபைலில் ப்ளே ஸ்டோரில் இந்த ஆப் அவைலபிளாக இருக்கும், ட்ராயிங் கிரிட் மேக்கர்னு. இந்த ஆப்போட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணிட்டு கேலரியிலேருந்து உங்களுக்கு என்ன பிக்சர் வேணுமோ அந்த பிக்சரை செலக்ட் பண்ணிக்கலாம். நான் இந்த பிக்சர் செலக்ட் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக ஒரு சில செட்டிங்ஸ் இருக்கும். அதை நம்ம ஒவ்வொரு வாட்டி உள்ளே வரும்போதும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ரொம்பவே சிம்பிளாக தான் இருக்கும். அதாவது இந்த லைன்ஸு, இந்த கிரிட் இருக்குல்ல, இந்த கிரிட்டு, அப்புறமா இந்த லைன்ஸோட டென்சிட்டி அதெல்லாம் மாற்றணும். ஃபஸ்ட்டு இதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இது ரோஸ், எத்தனை ரோஸ் வேணும் அப்படின்னு கேட்கும். இதில் நான் ஒரு 15 கொடுத்துக்கிறேன். இதை கொடுத்து ஓகே பண்ணதுக்கப்புறமா இப்படி இருக்கும். அப்புறம் இது நீங்கள் என்ன பண்ணணும், இந்த ஸ்கொயர் ஆப்ஷன் இங்கே இருக்கும் பாருங்கள், இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஸ்கொயர் ஆகிடும். அடுத்தது இந்த லைன்ஸோட டென்சிட்டியை குறைச்சிக்கலாம். இது 4ல் இருக்கும் எப்போவுமே, அதை நம்ம 1ல் வச்சுக்கலாம். 1 இல்லைனா 2, இது கரெக்டாக இருக்கும் எப்போவும். கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கலாம். அடுத்துங்க மேலே பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த லைன்ஸோட கலர்ஸை அந்த கிரிட்டோட கலர்ஸை ஃபுல்லாக மாற்றிக்கலாம். எப்படி வேணால் மாற்றிக்கலாம். நான் இதை உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். இது நம்ம எந்த அளவுக்கு வேணால் ஜூம் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்தது இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணோன்னா கலர் பிக்சர் பிளாக் அண்ட் ஒயிட்டில் மாறிடும். இப்போ உங்களுக்கு கிரிட்டோட லைன்ஸ் கிளியராக தெரியும். இது நம்ம எந்த அளவுக்கு வேணால் ஜூம் பண்ணிக்கலாம். ஸோ இதில் யூஸ் பண்ணுற பிக்சர் பிக்சல்ஸ் உடையாத பிக்சராக பார்த்து யூஸ் பண்ணுங்கள். அடுத்தது இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணோம் அப்படின்னா அந்த ஸ்கொயருக்குள்ளே நிறையா எக்ஸஸ் வரும், டயகனல் லைன்ஸ். இது இன்னும் மைல்டாக அக்யூரேட்டாக வரைய யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணோன்னா அதில் ஒப்பாசிட்டி, இது நம்ம எந்த அளவுக்கு வேணால் குறைச்சிக்கலாம். கிரிட்டோட ஒப்பாசிட்டி இது. அவ்வளோதான். இப்போ இந்த கிரிட்டை எப்படி ஷீட்டில் அப்ளை பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். இப்போது நீங்கள் வரைய போகிற ஷீட்டில் கரெக்டாக அந்த கார்னரில் 0 சென்டிமீட்டர் கரெக்டாக வச்சுக்கோங்க. இப்போ 1 சென்டிமீட்டர் கேப்பில், அதாவது 1 2 3 4 5 6 அப்படி நான் ஒவ்வொரு சென்டிமீட்டருக்கும் டாட்ஸ் வச்சுக்கிறேன். இதில் 1 சென்டிமீட்டருக்கும் வச்சுக்கலாம், இல்லை 2 சென்டிமீட்டர் 4 சென்டிமீட்டர் 6 8 அப்படியும் வச்சுக்கலாம். அது எதுக்கு அப்படின்னா ஃபேஸ் ரொம்ப கிட்ட, அந்த பாஸ்போர்ட் சைஸில் இருந்துச்சுன்னா நீங்கள் 1 சென்டிமீட்டர் வேணாம், 2 சென்டிமீட்டரே வச்சுக்கலாம். இதே கொஞ்சம் தூரமாக நிற்கிறாங்க, ஃபுல் சைஸ் பிக்லாம் வரையணும் அப்படின்னா நீங்கள் அந்த 1 சென்டிமீட்டர்லேயே வச்சுக்கோங்க. இப்போ ஒரு சைடு போட்டாச்சு டாட்ஸு, இப்போ அடுத்த சைடும் அதே மாதிரி டாட்ஸ் வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ 2 சைடும் டாட்ஸ் வச்சு முடிச்சாச்சு. இப்போ அந்த 2 சைடு வச்ச டாட்ஸையும் ஜாயின் பண்ணணும். இந்த சைடில் இருக்கிற ஒன்று, இந்த சைடில் இருக்கிற ஒன்று, அப்படி ஜாயின் பண்ணிகிட்டே போகணும். அதையும் பண்ணிடுறேன். கரெக்டாக ஜாயின் பண்ணிடுங்க, அக்யூரேட்டாக. ஓகே, இப்போ லைன்ஸ் போட்டு முடிச்சாச்சு. அடுத்து ரோஸ் போடணும், அதுவும் போட்டுடலாம். அதுவும் இதே மாதிரி தான். இந்த சைடு 1 சென்டிமீட்டர், அந்த சைடு அதே மாதிரி 1 சென்டிமீட்டர் வச்சுட்டு அது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணணும். ஓகே, இப்போ கிரிட்டு ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுத்து நம்ம வரையலாம். இந்த பிக் தான் அவுட்லைன் இப்போ போட போகிறோம். இதில் மொத்தம் எத்தனை ரோஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 28 ரோஸ் இருக்குது, 29 ரோஸ் இருக்குது மொத்தம். ஓகே, இப்போது நெக்ஸ்ட் ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா இந்த கார்னரில் இருக்கிற கிரிட்ஸ்லலாம் நம்பர்ஸ் போடணும். இதில் 29 ரோஸ் இருக்குது. ஸோ 29 ரோஸ்னால் இந்த சைடு 29, அந்த சைடு 29, 1 2 3 4 நிறைய 29 போடணும். இப்போ பாருங்கள், இப்போ ஒரு சைடு 1 2 3 4ன்னு மேலேருந்து கீழே வந்தீங்கன்னா அதுக்கு ஆப்போசிட் சைடில் கீழேருந்து மேலே போங்க. ஓகே, ஒரு சைடு நம்பர் போட்டாச்சு. அடுத்து லைன்ஸ் எத்தனை லைன்ஸ் இருக்குதுன்னு கவுண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 16 லைன்ஸ் இருக்குது, அதையுமே போட்டுடலாம். நான் ஏன் இதை கவுண்ட் பண்ணி போடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் எக்ஸ்ட்ரா லைன்ஸ் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அது நான் கட் பண்ணி எடுத்துருவேன், அதனால். ஓகே, இப்போ நம்பர்ஸ் போட்டு முடிச்சாச்சு. சைடில் இருக்கிறத கட் பண்ணியும் எடுத்துட்டேன். இப்போது ஷீட் கரெக்டாக இருக்குது. இப்போ எங்கேருந்து ட்ராயிங் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றத பாருங்கள். இங்கே கவுண்ட் பண்ணி எங்கே வருதோ அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்.
ஒரு தடவைக்கு 4 தடவை கரெக்டாக கவுண்ட் பண்ணிக்கோங்க எந்த கிரிட், அதாவது எந்த ஸ்கொயரில் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றத. ஒன்ஸ் ஒரு ஸ்கொயர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு போகிறீங்கன்னா அப்படியே அதை கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. எனக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா 15th ஸ்கொயர்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதுலேருந்து நான் வரைய ஸ்டார்ட் பண்ணுறேன். இங்கே இருக்குது 15. அதுக்கு தான் சொன்னேன், ஒரு கிளியரான பிக்சராக இருக்கணும். நம்ம எவ்வளோ தான் ஜூம் பண்ணி பார்த்தாலும் உடையாது. நம்ம டீட்டெயிலிங் வரையும்போது ரொம்பவே ஜூம் பண்ணி பார்த்து வரைவோம். அதனால் பிக்சல்ஸ் உடையாத பிக்சராக கொஞ்சம் ஹை குவாலிட்டி பிக்சர்ஸாக நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இதுக்கு மேலே ஏதாச்சும் இம்பார்ட்டண்ட்டான டிப்ஸ் சொல்லணும் அப்படின்னா நான் வாய்ஸ் கொடுக்குறேன். அது வரைக்கும் நீங்கள் அப்படியே நார்மலாகவே பாருங்கள் எப்படி அந்த பென்சில்ஸ் எப்படி ஃபாலோ பண்ணி கொண்டு போகிறேன்ட்டு. ஓகே, இப்போ அவுட்லைன்ஸ் கொடுத்தாச்சு. இப்போ அடுத்து இந்த கண் மூக்கெல்லாம் வரையணும்ல, அது வந்து இன்னும் கொஞ்சம் அக்யூரேட்டாக மைல்டாக வரையணும். ஸோ அதுக்கு வந்து உள்ளே அந்த டயக்னல் லைன்ஸ் போட்டுடலாம். அது எப்படி போடலான்றத பாருங்கள். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸு ஃபுல்லாகவே நீங்கள் லைன்ஸ் போடணுன்ட்டு அவசியம் இல்லை. அது எந்தெந்த அந்த கண் மூக்கெலாம் எந்தெந்த ஸ்கொயரில் வருதுன்னு கவுண்ட் பண்ணிவிட்டு அதை மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த இடத்துல மட்டுமே போட்டுக்கலாம். ஓகே, இப்போ நான் அது வர ஏரியாஸ்லாம் மார்க் பண்ணிட்டேன். இப்போது பாருங்கள், இந்த மாதிரி ஸ்கேலை க்ராஸாக வச்சு ஒவ்வொரு ஸ்கொயர் நீங்கள் மார்க் பண்ண ஸ்கொயர்ஸ் எல்லாத்துலேயுமே டயக்னலாக லைன் வரணும். அதாவது எக்ஸ் மாதிரி வரணும். இந்த சைடு இந்த சைடு 2 சைடுமே டயக்னலாக லைன்ஸ் போட்டால் அது எக்ஸ் மாதிரி வந்துடும். இப்போ உங்களுக்கு நான் ஒரு எக்ஸ் மட்டும் போட்டு காட்டுறேன். மீதி ஃபுல்லாக நான் ஃபில் பண்ணிடுறேன். பாருங்கள், இந்த மாதிரி தான் போடணும். ஓகே, நான் ஃபுல்லாக போட்டு முடிச்சிட்டேன். இப்போ நம்மகிட்ட டயக்னல் லைன்ஸும் இருக்குது, வெர்டிக்கல் லைன்ஸ், எல்லா லைன்ஸுமே இருக்குது. கிரிட்டு பக்காவாக இருக்குது. நம்ம வந்து அக்யூரேட்டாக மைல்டான டீட்டெயில்ஸும் சூப்பராக வரையலாம். எந்தெந்த ஸ்கொயரில் எது வருதுன்றதை பார்த்து அப்படியே வரைஞ்சிக்கிட்டே போனீங்கன்னா கிளியராக வரைஞ்சிடலாம். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்கொயர்ஸ் இல்லை, ஒரு ஸ்கொயருக்குள்ளே 4 ட்ரையாங்கிள்ஸ் இருக்கும். அவ்வளோதான் கைஸ். ரொம்பவே சிம்பிளான மெத்தட் தான் கிரிட் மெத்தடு. ஈஸியாக வரையலாம். ரொம்பவே பிகினர்ஸ் கூட சூப்பராக வரைஞ்சிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே புரிஞ்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு நம்புகிறேன். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அதை நான் கிளியர் பண்ணுறேன். அடுத்த வீடியோவில் வந்து இந்த அவுட்லைனை எப்படி நம்ம ஸ்டார்டிங் ஷேடிங் பிளெண்டிங்லாம் கொடுக்கலாம் அப்படின்றத பார்ப்போம். நீங்கள் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.